Hello students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் வேர்ல்டு சிமுலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் வரைஞ்சி பவர் சிஸ்டம்ல ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் வரைஞ்சி அதை எப்படி சிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இங்க நம்ம பெரிய லெவல்ல ஃபால்ட் அனாலிசிஸோ எதுவுமே பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிசி பவர் ஃப்ளோ எங்க இருந்து எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு அதில் இந்த இருக்குல்ல சிமுலேட்டர் 17 EDU EVAL இதுதான் பவர் வேர்ல்டு சிமுலேட்டர். அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மோடு இருக்குது சரியா. ஸோ ஒன்று எடிட் மோடு ரன் மோடு. எப்போதுமே படம் வரையணும்னா எடிட் மோடில் வச்சுக்கணும். அடுத்து ஃபைலில் போயிட்டு நியூ கேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், படம் வரைய போகிறோம். ஸோ என்ன படம் வரைய போகிறீங்கன்னா இந்த இருக்குது, இதுதான் நம்மளோட சிங்கிள் லைன் டயக்ராம். இந்த படத்தை அப்படியே வரைஞ்சி இதில் பவர் ஃப்ளோ எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் தான் முதல்ல ஆட் பண்ணணும். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ முதல்ல 5 பஸ் ஆட் பண்ணணும். பஸ் ஆட் பண்ணணும்னா முதல்ல அதோட வேல்யூஸ் கேட்கும். என்ன வேல்யூ கேட்கும், அதோட கேவி ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் கேட்கும். ஸோ பஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு 15 kV, இந்த பக்கமும் 15 kV. ஓகே, பஸ் 2 பாருங்க, பஸ் 2க்கு 345 kV, பஸ் 3க்கு அகெயின் 15 kV, பஸ் 4க்கு 345 kV. அடுத்து பஸ் 5க்கும் இந்த பக்கமும் 345 இருக்கு. ஸோ 345 kV. ஒன்றாவது பஸ்ஸுக்கும் தேர்ட் பஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பஸ்ஸுக்கு 15 kV கொடுக்கணும். மித்த 3 பஸ்ஸுக்கும் 345 kV கொடுக்கணும். ஓகேவா. இப்போ முதல்ல எல்லா பஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா இந்த ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நெட்வொர்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம தேவையான காம்பனன்ட்ஸ் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸை எடுத்துக்கோங்க. பஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அதோட வேல்யூஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு 15 kV கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்வர்ட் டைரக்ஷனில் அந்த பஸ் இருக்கணும். அப்போ டவுனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல டவுன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ பஸ் 1 ஆட் ஆயிடுச்சு. அடுத்து அகெயின் பஸ் 2 ஆட் பண்ணணும். அதே மாதிரி நெட்வொர்க் பஸ்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எந்த இடத்துல வேணுமோ அந்த பஸ்ஸு அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதோட வேல்யூ கேட்கும். பஸ் 2ஓட வேல்யூ என்ன, நமக்கு 345 kV. ஸோ 345 கொடுத்தாச்சு. அந்த பஸ் எப்படி இருக்கணும், லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. ஸோ அப்போ அதோட ஓரியன்டேஷன் ரைட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா செகண்ட் பஸ் வந்துருச்சு. அகெயின் தேர்ட் பஸ் ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பஸ்ஸும் இண்டிவிஜுவலாக தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தேர்ட் பஸ் எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி கிளிக் பண்ணுனா அதோட வேல்யூ கேட்கும். தேர்ட் பஸ் 15 kV கொடுத்தாச்சு. டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, தேர்ட் பஸ் ஆட் பண்ணியாச்சு. அகெயின் ஃபோர்த் பஸ். ஓகே, இப்போ ஃபோர்த் பஸ் ஆட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கில் பஸ் எடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அதோட வேல்யூ கேட்கும். வேல்யூ 345 கொடுத்துட்டு டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃபோர்த் பஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. அகெயின் ஃபிஃப்த் பஸ் ஆட் பண்ணணும். சேம் நெட்வொர்க்கில் பஸ்ஸு இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அதோட வேல்யூ 345 தான், டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கணும். ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 5 பஸ் ஆட் பண்ணியாச்சு. அகெயின் என்ன பண்ணணும், நம்மளோட டயக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, ப்ரைமரியில் ஒரு ஜென்ரேட்டர், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஒரு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணணும். இது இந்த B1 B51 இருக்கிறது எல்லாமே பிரேக்கர்ஸ் சரியா. ஸோ முதல்ல இங்கே ஒரு ஜென்ரேட்டர் ஆட் பண்ணணும். அடுத்து 1க்கும் 5க்கு இடையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த கேப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. அடுத்து ஜஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைனை போட்டு நம்ம என்ன பண்ணணும், லோடெல்லாம் கனெக்ட் பண்ணணும். இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதோட ரேட்டிங் 400 MVA 15 kV. சேம் நெட்வொர்க்கு ஜென்ரேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த பஸ்ஸில் கிளிக் பண்ணணும். ஸோ பஸ்ஸில் வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ கேட்கும். ஸோ எம்இயோட ரேட்டிங் என்ன, 400. ஓகேவா. ஸோ அதோட வேல்யூ கொடுத்தாச்சு. வேல்யூ கொடுத்துட்டு அதோட டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் கேட்கும். நமக்கு ஜென்ரேட்டர் லெஃப்டில் இருக்கணும்.
ஸோ லெஃப்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெகாவாட் அவுட்புட் கேக்கு இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த பஸ் 1ல் வந்து ஜென்ரேட்டர் 1 வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸை எப்போதுமே நம்ம வந்து ஸ்லாக் பஸ்ன்னு செட் பண்ணணும். அதுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சிஸ்டம் ஸ்லாக் பஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்லாக்னு செட் ஆகிடும். எப்போதுமே ஃபஸ்ட்டு பஸ்ஸை வந்து ஸ்லாக் பஸ்ஸாக வச்சுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த இதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஒரு ஜென்ரேட்டர் வந்து ஆட் பண்ணணும். அதோட ரேட்டிங் 800 MVA. இதுக்கு வந்து மெகாவாட் ரேட்டிங் வந்து 520. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜென்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் கரெக்டாக வச்சுட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அதோட மெகாவாட் ரேட்டிங் வந்து 520, MVA ரேட்டிங் வந்து 800 கொடுத்துட்டு பஸ் எந்த பக்கமாக இருக்கணும்? ரைட் சைடு பார்த்து இருக்கணும். ஸோ அப்போது ரைட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேட்டிங் பார்த்துக்கணும். ஸோ 400 MVA இருக்குது. இங்கே 15, ப்ரைமரியில் 15, செகண்டில் 345. ஸோ இங்கே இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நெட்வொர்க்கில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் ஒரு கிளிக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த பஸ்ஸில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கு ப்ரைமரியில் நம்ம பஸ் வேல்யூ கொடுத்ததுனால அதுவே எடுத்துக்கணும். ப்ரைமரியில் 15 kV, செகண்டில் வந்து 345 kV. ஓகேவா? அண்ட் தென் அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூ மட்டும் கேட்கும். அதை நம்ம வந்து 0 அப்படின்னு கொடுத்துடலாம். இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை அப்படியே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? நெட்வொர்க் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. அதில் இங்கே ஒரு கிளிக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. எந்த பஸ்ஸில் வேணுமோ அதில் ஒரு கிளிக்கு அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த பஸ்ஸில் டபுள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? அகெயின் ஓகே, அவ்வளோதான். 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மித்த எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்மிஷன் லைன் தான் ஆட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இங்கே ஒரு லைனு, இங்கேருந்து இந்த பஸ்ஸுக்கும் ஒரு லைன். ஸோ 3 டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க? சேம் நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் டபுள் கிளிக். ஓகேவா? இப்போ வந்து இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் ஆட் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கில் போயிட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக்கு, அதை அப்படியே இழுத்து வந்து இங்கே டபுள் கிளிக் எடுத்துட்டிங்கன்னா அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா? ஆம்ஸ் ரேட்டிங் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அகைன் இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம போடணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அந்த பஸ்ஸில் ஒரு கிளிக், இந்த பஸ்ஸில் வந்து டபுள் கிளிக். ஓகே, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்? லோடு மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்குது. சரியா? ஸோ இங்கே 280 MVAR இருக்குது. இங்கே 800 மெகாவாட்டு, இங்கே ஒரு 80 மெகாவாட், 40 MVAR. சரியா? ஸோ நம்மளோட லோடை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நெட்வொர்க்கில் தான் இருக்குது. ட்ராவில் நெட்வொர்க்குள்ளே லோடு எடுத்துக்கோங்க. ஸோ லோடு எடுத்துகிட்டு இங்கே கிளிக் பண்ணுவோம். அதோட டைரெக்ஷன் கேட்கும். ஸோ மெகாவாட் அவுட்புட் வந்து முதல்ல எவ்வளோ? 400. MVAரோட வேல்யூ வந்து 280. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே. ஓகே, இப்போ இந்த லோடை வந்து நான் டவுன்வேர்டுக்கு கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதோட ஆப்ஷன் ஸ்க்ரீனு இதில் டவுன், ஓரியன்டேஷன் டவுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா டவுன் ஆயிடும்.
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஒரு லோடு வந்து ஆட் பண்ணணும். அதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு, 880 மெகாவாட். ஓகேவா? ஸோ 80 மெகாவாட்டும் 40 MVAரும் இருக்குது. அந்த லோடு ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நெட்வொர்க்கு லோடு எடுத்து வந்து இந்த பஸ்ஸில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் வச்சு தான் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பஸ்ஸில் வச்சு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அதோட வேல்யூ கேட்கும். மெகாவாட் வந்து 80 மெகாவாட்டு, MVAரோட வேல்யூ 40 MVAர் கொடுத்துட்டு ஓகே. ஸோ 2 லோடை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், சிங்கிள் லோடாக வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதை டைரக்ஷன் கொடுக்கல, அப்போ அதில் வச்சு என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷன் வந்து ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ நான் வந்து லெஃப்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இங்கே 2 லோடு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக 2ஓட வேல்யூ நான் சிங்கிள் லோட்லேயே வந்து கொடுத்துட்டு நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் டிசி பவர் ஃப்ளோ பார்க்கணும். ஸோ பவர் ஃப்ளோ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. இங்கே டூல்ஸ் வாங்க. டூல்ஸ்க்கு வந்துட்டு சால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சால்வை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் டிசி பவர் ஃப்ளோ இங்கே இருக்குது, எனேபிள் ஆகலை. ரீசன் என்ன, நம்ம எடிட் மோடில் இருக்கும். ஸோ அப்போ முதல்ல என்ன செய்யணும், எடிட் மோட்லேருந்து ரன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ராப்ளமை எடிட் மோட்லேருந்து ரன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டூல்ஸு இங்கே சால்வ்னு வாங்க. சால்வ் வந்துட்டு டிசி பவர் ஃப்ளோ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டா அந்த பவர் ஃப்ளோவை நம்மளுக்கு காட்டும். அந்த ஃப்ளோ இல்லை அப்படி தானே, அதை ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த டைரெக்ஷனில் இருந்து பவர் ஃப்ளோ எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரேட்டரோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஜென்ரேட்டரோட மெகாவாட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது 520, இங்கே வந்து -40. ஸோ அப்போது இங்கேருந்து பவர் இங்கேயும் வருது. சரியா? நம்மளோட இந்த ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதோட பவர் அவுட்புட் பவர் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லோடுக்கும் பவர்ஃபுல் இருக்குது. இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் போட்டு அதில் டிசி பவர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சிம்பிள். இதில் நம்ம எந்த ஃபால்ட் அனாலிசிஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய டிசி பவர் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.